மருத்துவத் துறையில் செவிலியர்களின் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்று பிம்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரியில் 2 நாள் தேசிய கருத்தரங்கு தொடங்கியது. செவிலியர் கல்லூரி துணை முதல்வர் மலர்விழி வரவேற்க கல்லூரி டீன் டாக்டர் ரெபேக்கா சாம்சன் தலைமை தாங்கினார். பிம்ஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் ஜேக்கப் தேசிய கருத்தரங்கு மாநாட்டை துவக்கி வைத்து விழா மலரினை வெளியிட்டார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் பதிவாளர் டாக்டர் ஜோஸ்பின் பேசுகையில், இத்தகைய தேசிய கருத்தரங்கு மூலம் துறை சார்ந்த வல்லுநர்களின் அனுபவம், அறிவு, ஆய்வுகளை தெரிந்து கொண்டு நம்மை செம்மைப்படுத்திட உதவும். மேலும் 1000 நோயாளிகளுக்கு 2 படுக்கை வசதி தேவை என்ற அடிப்படை உள்ளது. செவிலியர்களின் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. தமிழகத்தில் இன்னும் 2 லட்சம் செவிலியர்கள் மக்கள் தொகைக்கேற்ப தேவைப்படுகிறார்கள். 7 கோடி மக்கள் தொகைக்கு 1,40,000 படுக்கை வசதி தேவை. மேலும் தற்போது 1 லட்சம் செவிலியர்களே பணிபுரிகிறார்கள். பலர் பணிபுரிய முன்வரவில்லை. மேல் நாடுகளில் பணிபுரிய செல்வதால் பற்றாக்குறை அளவு உயர்கிறது என்றும் கூறினார். இக்கருத்தரங்கு குறித்து டீன் ரெபேக்கா கூறுகையில், நர்சிங் எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ அப்படின்னா நர்சிங் முன்ன நிலையில் எப்படி இருந்தது, இப்போது எந்த நிலையில் இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது என்ற ஒரு கன்சர்னில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். இது வந்து எல்லா இந்த நேஷ்னல் லெவலில் 8 ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 500க்கு மேலே டெலிகேட்ஸ் வந்திருக்கு, அட்டென்ட் பண்ணுறாங்க இந்த கான்ஃபரன்ஸை. இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை, நர்சிங் ப்ராக்டிஸ்க்கும் பேஷண்ட் கேர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த அரேஞ்ச் பண்ணுறோம். கருத்தரங்கில் தமிழகம், புதுவை, மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 500 பேர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் முதன்மை அதிகாரி ஜோ சூரியன், பேராசிரியை லலிதா, பிம்ஸ் நிதி கட்டுப்பாட்டு அதிகாரி ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் செவிலியர் கல்லூரி துணை பேராசிரியை ஜெயசங்கரி நன்றி கூறினார்.